அது கொஞ்சம் ஹார்ட் பேஸ்டாக இருந்தால், அதனால தான் நான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஹார்ட் பேஸ்டாக அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக அங்கே போய் கிடையாது. நான் உங்கள்கிட்ட நேர்மையாக பேசினேன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை வேலிடேட் பண்ணுவீங்களே, இந்த ஆள் பேசுறதுல ஒரு நேர்மை இருக்கா, உள்குத்து இருக்கா. எவ்வளோ நாள் நான் உள்குத்துலேயே உங்கள்கிட்ட பேச முடியும்? ஒரு நாள் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுவேன் நான். கரெக்டாக இல்லையா? நேர்மை இருக்கணும்ல, அந்த குறைந்தபட்ச நேர்மைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த குறைந்தபட்ச நேர்மையை அவன் ரசிக்கிறான். எங்கள் வீட்டில் அந்த வயசில் இருக்காங்க பசங்க, எனக்கு 2 பசங்க. நான் பேசும்போது உட்காந்து நாங்கள் 1 hour கூட பேச முடியும் என்னால். எத்தனை பேரால் இதை பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. எத்தனை பேரால் ஒரு அப்பா வந்து ஒரு வீட்டில் இருக்க ஜென்சியோட 5 நிமிஷம் ஃபயர் ஆகுது. 5 minutes தான். 90s கிட்டுக்குமே அவங்க அப்பாவுக்குமே ஃபயர் ஆகுது. ஃபயர் தான். அப்போ நான் வந்து ஹார்ட் பேஸ்டாக நான் வந்து என்னை வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. என்னுடைய ஈகோவை நான் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இது புரிதல். மொத்தத்தில் எனக்கு என்ன வேணும்? மொத்தமாக என் குடும்பம் ஜெயிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படி தான் ஒரு தகப்பனும் யோசிப்பாங்க. ஸோ கட்டுப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஹார்ஷாக ஜென்சி மேலெலாம் புஷ் பண்ணுறதை விட ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிறது தான் சரியாக. அவன் தான் நம்ம எதிர்காலங்க. ஒரு குடும்பத்துக்கு அவன் தான் எதிர்காலம், ஒரு நாட்டுக்கு அவன் தான் எதிர்காலம். அந்த எதிர்கால நம்மளாம் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்னு ஒரு வயசாக என்ன தோணுது? நம்மளாம் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்? அதுக்கப்புறம் அவங்க தானே பண்ண போகிறாங்க. அடுத்த 30-40 வருஷம் அவன் தானே இருக்க போகிறான். அப்போ நம்ம அவனுக்கு என்ன கொடுப்போம்? நம்மளால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியும் அவனுக்கு? அவன் நமக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம அவனுக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்கலாம்?